ஜீசஸ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இந்த சைடில் சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம் சொல்கிறேன், பிரைஸ் லார்ட் சொல்கிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 1000 உறவுகள் இருந்தாலும் 1000 உறவுகள் 1000 சொந்தக்காரங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால், திரு ரத்தத்தால் சொந்தக்கார ஜனங்கள். ஆமென். ஒருவேளை உறவினர்கள்லாம் இங்கேயே நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற உறவினர்கள் இங்கேயும் பார்ப்போம், பரலோகத்திலையும் பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நாம். கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் பாடி துதிப்போம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. பவுல் சொல்கிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். என்ன சொல்றாருங்க? நான் இருக்கிறது. பவுல் சொல்கிறார், என்ன சொல்றார்? நான் இருக்கிறது தேவ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் குடும்பம் இருக்கிறது தேவ கிருபை, என் பிள்ளைகள் இருக்கிறது தேவ கிருபை, என் வேலை இருக்கிறது தேவ கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் அந்த வசனத்துல திரும்ப சொல்றாரு, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாகவில்லை. திரும்ப சொல்றாரு, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அல்ல ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அல்ல ஆண்டவரே, என் படிப்பு அல்ல ஆண்டவரே, என் தொழில் அல்ல ஆண்டவரே, என் வேலை அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை. நல்லா தலைக்கு மேல கரங்கள்ல தட்டி ஹல்லேலூயா பாடுவோமா? பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபை, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. நான் நெருப்பா இருக்கிறீங்க, உடனே பத்திக்கிறீங்களே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா இயேசுவின் கிருபையை கொண்டாடுகிற பிள்ளைகள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் நான் அல்ல அப்பா, எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. ஓ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை, நான் காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபை. இப்ப சொல்லுங்க, போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பது கிருபை. பாதம் கல்லில் இடராமல் என்னை காப்பதும் கிருபையே, கிருபையே. இந்த ட்ரெயின், இந்த ட்ரெயின் நிக்கவே மாட்டேங்குது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆயுது, நிக்கவே மாட்டேங்குது பாஸ்டர். இங்க சென்னையில ஆரம்பிச்சா அங்கதான் போய் நிக்கும் போலே. நானும் இப்படின்ற. பரவாயில்ல, சூப்பரா பாடுறீங்க. நல்லா கர்த்தருடைய சமூகத்துல. அவ்வளவுதான். இதுதான் ஆராதனை. ஆராதனை தெரியுமா? இதுதாங்க. நீங்க கர்த்தரை நேசிங்க, அன்பு கூறுங்க, நேசிங்க, அன்பு கூறுங்கன்னு சொல்லி சொல்லி வர்றது அல்ல ஆராதனை. நாமவே கர்த்தரை தொழுது கொள்வதுதான் ஆராதனை. அப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்க மேல அன்பு கூறுகிறேன்னு சொல்றது ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சரணம் பாடணும். போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் அவருடைய கிருபை தாங்க. நான் சொன்ன சபையில போக்கிலும் வரத்திலும், எங்க வீட்டாண்டெல்லாம் நாங்க இந்த ரோட்ல இப்படி போகும்பொழுது, ரோட்ல போகும்பொழுது என்ன நாங்க இருக்கோம்? இந்த ரோட்ல போகும்பொழுது நம்மளாம் அன்றாடம் வேலைக்கு போறோம், எல்லாம் பரவாயில்ல. ரோட்ல என்னங்க இருக்கும்? என்னென்ன இருக்கும்? கல் இருக்கும், மேடு இருக்கும், பல்ல இருக்கும்,
சரி, எந்த நான் சொல்றேன் இப்படி சிம்பிளா யார் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது இருக்கும், யார் பார்க்கலாம்? கூழாங்கல் இருக்கும், யார் பிடிக்கிறான்னு பார்க்கலாம். இதை புடிங்க, சிஸ்டருக்கு நல்லா கை தட்டுங்க. பாருங்க, எலும்பு சப்பளம் இருக்கும், அப்புறம் பூசணிக்காய் இருக்கும், இவ்வளவு பெரிய மாங்காய், தர்பூசணி இல்லையே, பச்சை மிளகாய் இருக்கும், காஞ்ச மிளகாய் இருக்கும், தேங்காய் இருக்கும். எல்லாத்தையுமே உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிருப்பாங்கன்ட்டு. எல்லாத்தையும் போட்டு ரோட்ல போட்டிருப்பாங்க. மற்ற ஜனங்கள் எல்லாம் அதை கண்டு பயந்து விலகி போகும் பொழுது கர்த்தருடைய பிள்ளை மட்டும் அதை ஏறி மிதிச்சு, ஓ ஹalleluya, காரணம் அவரது கிருபை. நல்லா நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. காலையில் பாடுவோமா? காலையில் எழுவது, ஆஹா, எல்லாம் வருவதும் கிருபை. காலையில் எழுவதும் இப்போ சொல்லுங்க, போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பது கிருபை. பாதம் கல்லிலே, ரெடியா? தலைக்கு மேல கிருபையே, இயேசுவின் கிருபையை கொண்டாடுகிற பிள்ளையை நான் பார்க்கலாமா? இயேசுவின் கிருபையை கொண்டாடுகிற பிள்ளையை நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபை. நான் உயிருடன் வாழும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற கிருபையே அப்படி செய்கிறது. அக்கினி அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. சொல்லுங்க, ஆளின் நடுவிலும் சீரிடும் புயலிலும், நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. உங்களுக்காக ஒருவர் நடந்து வருவார். தகப்பனே, உங்க கிருபை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே பெரியவர், நீரே உன்னதர். நான் நிற்பதின் மூலமாகாததும் தெய்வ கிருபை. நான் நிற்பதின் மூலமாகாததும் தெய்வ கிருபை. நான் உயிருடன் வாழ்வதும் ரெடியா? கிருபையே, கிருபையே. நீங்கள் பாடும் பொழுது உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் உடையுது. உங்க பிள்ளையை கட்டி வைத்திருக்கிற, உங்கள் புருஷனை, உங்கள் கணவரை கட்டி வைத்திருக்கிற சாபங்கள் உடையுது. கிருபையே, தலைமுறை சாபங்கள், வியாதிகள் மாறட்டும். நல்ல கிருபைக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி. என் பேர் பாஸ்டர் சாம். நாங்கள் கேகே நகரில் சபை நடத்தி கொண்டு சின்ன பிஸ்னஸ் கூட பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பாருங்க, நான் இப்போ பாஸ்டராக இருக்கேன், ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி சார், அவரும் கிறிஸ்டின்.
ஐயோ என்ன மட்டும் தனியா இது போடுவாங்க. எழுந்தா தப்பு, நின்னா தப்பு. அப்பவே நான் வந்து பாஸ்டருக்கு வந்து ஒரு கும்பிடே போட்டேன். எனக்கு வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டவரே பாருங்க, நீங்க சொல்ல முடியுமா, நான் அவரை தெரிந்து கொண்டனா அவர் என்னை தெரிந்து கொண்டாரா? அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ ஆஸ்தி அந்தஸ்து உள்ள ஜனங்கள், படித்த மேதைகள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒன்னுத்துக்கும் உதவாத அற்பமானவைகளையும் இழிவா எண்ணெய்ப்பட்டவைகளும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஏனா தேசத்தை கலக்க, ஜாதி ஜனத்தை கலக்க. ஹல்லேலூயா. அப்படி போயிட்டே இருந்தது. அப்புறமா எனக்கு ஒரு நாள் வரும்போது கர்த்தர் பைபிள் காலேஜ் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் கர்த்தரே கொண்டு வந்தார். எனக்கு 20, 21, 23 இல்லை 24 தொடர்ந்து ஆக்சிடென்ட். இந்த காலேஜ் படிக்கும் போது இப்படிலாம் போவோம், ஒன்றுமே ஆகாது பாருங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ள உள்ள போகும்போது இங்கே 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 3 இடத்துல 3 ஆக்சிடென்ட். விசுவாசிகளாம் என்னை பார்த்து சொல்லுவாங்க, பாஸ்டர் மார்ச் மாதம் வருது, கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல வேலை இந்த வருஷம் இது 25 தானே, இன்னும் இது வரைக்கும் அது ஆகலை, நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். எவ்வளோதான் நம்ம நெருக்கப்பட்டாலும் கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை பாதுகாத்தது. ஆமா தானே? இவ்வளோ பெரிய கல்லுங்க, இவ்வளோ பெரிய கல்லு தலை இங்க போய் நிக்குது இல்ல? உங்களுக்கு நீங்களும் நிறைய அநேக சாட்சிகளை உங்களாலையும் சொல்ல முடியும், நான் விசுவாசிக்கிறேன். காரணம் கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது, கூடுமோ முடியுமோ சத்தங்கள் கேட்டது. எத்தனை பேருக்கு நிறைய கேள்விகள் உங்கள் முன்னாடி இருக்கு? இது ஆயிடுமா? வியாதி மாறிடுமா? உங்க குடும்பம் ஒரு சின்ன குடும்பம், நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்களா? நல்ல வேலை கிடைச்சிடுமா? கல்யாணம் ஆயிடுமா? வீடு கட்டிடுமா? அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் உங்களை சுத்தி கேட்டாலும், சத்தங்கள் கேட்டாலும், உங்களுக்கு நான் ஒரு பதிலை சொல்லட்டுமா? ஒரு பதிலை சொல்லட்டுமா? அந்த பதில் பெயர் தான் இயேசு. அந்த பதிலின் பெயர் இயேசு. யாரனா உங்களை பார்த்து என்னங்க உங்களுக்கு வியாதி இருக்கேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? இயேசுன்னு சொல்லணும். என்ன நீங்க உங்களுக்கு வேணும் வேலை எதுவுமே இல்லையே, என்ன சொல்லணும்? கேள்விகள் நிறைய கேள்வி வந்தா என்ன சொல்லணும்? இயேசுன்னு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு 2 பாடலை தந்தாரு. ஒரே ஒரு பாடலை, ஒரே ஒரு சரணத்தை நம்ம பாடலாமா? யாருன்னா எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? இங்க முடிஞ்சா யாருன்னா கொடுத்துருங்க. ஒரே ஒரு பாடலை கத்துக்கலாம். அந்த ஆகுமோ முதல் பாடல் எழுப்புதல் வேண்டுமே, அதை பாடல. நம்ம 2வது பாடல் பாடுறோம். இன்னும் ஒரு புதிய ஆண்டை தந்தீர். ஒரு 20 நிமிடங்கள் ஆராதிப்போம். 2வது பாடல், இன்னும் ஒரு புதிய ஆண்டை தந்தீர், இன்னும் ஒரு புதிய நாளை கொடுத்தீர். ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது, கூடுமோ முடியுமோ சத்தங்கள் கேட்டது. ஆனதே எல்லாம் நடந்ததே உங்க ஒரே பார்வையால, கூடினதே நன்மை முடிந்ததே உங்க ஒரே வார்த்தையால. ஓ, கத்துக்கொண்டு பாடுறீங்களா? சத்தங்கள்
ஆண்டை தந்தே. ஆஹா, வருடங்களை வருஷத்தை நன்மையால முடிசூட்டுவார். அநேக நாட்கள் அநேக வருடங்களை நீங்க காண்பீங்க. ஆகுமோ ஆகுமோ நடக்குமோ கேள்விகள் வந்தது, கூடுமோ முடியுமோ சத்தங்கள் கேட்டது. நீ படிச்சிடுவியா? உன்னால படிக்க முடியுமா? என்ன சொல்லணும்? பதில் இயேசுன்னு சொல்லணும். சத்தங்கள் கேட்டது, ஆனதே எல்லாம் நடந்தது உம் ஒரே பார்வையா, கூடினது நன்மை முடிந்தது உம் ஒரே வார்த்தையா. ஆனதே எல்லாம் கிருபை கிருபை தயவு என் மேல் தயவு. இரண்டாவது காரணம் பாடலாம். வண்ணாந்திரங்கள் வாட்டிய போது வாக்கு கொடுத்தீர், ஆலங்கள் எல்லாம் மலுத்திய போது மனைத்து கொண்டீர். வண்ணாந்திரங்கள் வாக்கு கொடுத்தீர், ஆலங்கள் எல்லாம் அணைத்து கொண்டீர். பாதாள குழியின் இருளிலே என் பக்கத்தில் இருந்தீர், பாதாள குழியின் இருளிலே என் பக்கத்தில் பகைவர் ஒன்னே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லாம் கிருபை. ஓ தயவு என் மேல் தயவு கிருபை. அப்பா எல்லாம் உங்க கிருபாண்டவர். இன்னும் ஓர் புதிய ஆண்டை தந்தீ, இன்னும் ஓர் புதிய நாளை கொடுத்தீ, இன்னும் ஓர் புதிய ஆண்டை தந்தீ, இன்னும் ஓர் புதிய நாளை கொடுத்தீ. நீங்க உண்மையாலுமே சூப்பர் ஃபயரா இருக்கிறீங்க. நல்லா அப்படி கொளுத்தி போட்டால் கூட சிலதெல்லாம் கட்டெல்லாம் கொளுத்துவே கொளுத்துக்காது. ஆனால் இந்த கட்டை சூப்பராக இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையை நல்லா ஆசீர்வதிப்பாராக. ஒரு 10 நிமிடங்கள் அப்படியே எழுந்து நின்று பாடலாமா? எழுந்து நின்று இந்த பாடலாம் கற்றுக்கலாமா? எழுப்புதல் வேண்டுமே கற்றுக்கலாமா? ஒரே ஒரு சரணம். எழுப்புதல் வேண்டுமே, கிருபை பொழியுமே, எங்கள் சபையிலே ஊற்றப்படட்டுமே. இந்த நாட்களில் அநேகர் எழுப்புதலை தான் விரும்புகிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆயுசில் எப்படியாவது எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த சபை விரும்புதா? தமிழ்நாட்டில் தான் எழுப்புதல் சொல்றாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சபையில நாங்களும் அந்த எழுப்புதலுக்கு காரணமா இருக்க போறோம்? ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவார் என்று சொன்னார். விசேஷமா வாலிபர்கள் மேல கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க மேல இருக்கிறது ஒரு பெரிய திட்டம், உங்க மேல இருக்கிறது ஒரு பெரிய கர்த்தருடைய பிளான். அதை எதற்காகவும் இழந்துடாதீங்க. அந்த பிளானை எதற்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுச்சுன்னா அதை காட்டிலும் பெரிய காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அது நிரந்தர சந்தோஷம். ஹல்லேலூயா. விரும்பலாமா? எத்தனை பேர் பாருங்க இதை படிங்களா? எங்கள் சபையில ஊற்ற படட்டுமே தரிசன அக்கினி, பரவட்டும் தேசத்தில் அபிஷேக அக்கினி, இன்றே இறங்கட்டும், தாகம் உள்ளவன் மேல பற்றி பிடிக்கட்டும். ஒரே ஒரு சரணம் பாடுவோம்ப்பா. போடுங்க. தகப்பனே, நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த
இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இல்ல பாருங்க, நான் இது ஆரம்பிக்கும் போதே பாருங்க, திரும்பவும் எனக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியம். நீங்க இங்க இருக்கிறது உண்மையாலவே நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுத்து வச்சவங்க. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா குலுக்கி சொல்லுங்க, கொடுத்து வச்சவங்க. ஏங்க ஏன் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரொம்ப முக்கியம்? ஏங்க ஒரு ஒரு ஊரோட லட்டு இருக்கும், அவங்களுக்கு அந்த அருமையே தெரியாது. வெளியே இருந்து வருவாங்க பாருங்க, எப்பா உங்க ஊர் லட்டாப்பா அப்படின்னு சாப்பிடுவாங்க. உங்க ஊரு என்னது அல்வாவாப்பா அப்படின்னு சாப்பிடுவாங்க. இந்த ஊருக்கு என்னன்னு கேட்டா திரு திருன்னு முழிச்சு நிக்கிறீங்க. என்னது இந்த ஊருக்கு? ஆமா, தோமாதான், புனித தோமையார் தான். ஹல்லேலூயா, நல்லா கரங்களை தட்டி. அவர் இங்க வந்ததுனாலதான். ஓ ஹல்லேலூயா, பாடு நல்லா கரங்களை தட்டி. உண்மையாவே எழுப்புதல் உண்டாகிற இடம் இந்த இடம் தான். நல்லா கரங்களை தட்டி பாடுவோம். எழுப்புதல் வேண்டுமே, கிருபை பொழியுமே, எங்கள் சபையிலே ஊற்றப்படட்டுமே. எழுப்புதல் வேண்டுமே, கிருபை பொழியுமே, எங்கள் சபையிலே தரிசன அக்கினி பரவட்டும் தேசத்தில். அபிஷேக அக்கினி இன்றே இறங்கட்டும். தரிசன அக்கினி பரவட்டும் தேசத்தில். அபிஷேக அக்கினி இன்றே இறங்கட்டும். தாகம் உள்ளவன் மேல் பற்றி பிடிக்கட்டும். தாகம் உள்ளவன் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அக்கினி, மேல் வீட்டறையில் அமர்ந்த அக்கினி நாவுகள். ஓ பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அக்கினி, மேல் வீட்டறையில் ஓ அமரட்டும். ஒவ்வொரு சீஷர்கள் மேல் எழும்பட்டும். அக்கினி ஜுவாலையா இப்ப எல்லாம் பாட்டுத்தால அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நல்லா கண்ண மூடி கரங்களை. எழுப்புதல் வேண்டுமே, கிருபை பொழி. எல்லா கண்களை மூடி கரங்களை தட்டி. எழுப்புதல் வேண்டுமே, கிருபை பொழியுமே, ஊற்றப்படட்டுமே. தரிசன அக்கினி பரவட்டும் தேசத்தில். அபிஷேக அக்கினி இறங்கட்டும். தாகம் உள்ளவன் மேல் பற்றி பிடிக்கட்டும். தாகம் உள்ளவன் மேல் தகப்பனே, அன்று ஒரு நாள் எங்களுக்காக நீர் புனித தோமாவை அனுப்பினீர் தேசத்தின் எழுப்புதலுக்கு. இன்று எங்க சபையில இருந்து தேசத்தை அசைக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. அக்கினி அக்கினி அக்கினி, வியாதிகள் குணமாக்குற அக்கினி, சுகம் உண்டாக்குற அக்கினி, சாபங்கள் உடைக்கிற அக்கினி. உலர்ந்த எலும்புகள் நடுவே ஓர் இரைச்சல். மரித்தவர்கள் மேல்பட்ட ரூபகாற்று. உலர்ந்த எலும்புகள் நடுவே ஓர் இரைச்சல். ஓ நின்றார்கள் பெரிய சேனையா நடந்தார்கள். யுத்த வீரரா என்றார்கள். பெரிய சேனையா நடந்தார்கள். யுத்த வீரரா. எழுப்புதல் வேண்டுமே, கிருபை பொழியுமே,
கடைசி ஒரு சில நிமிடங்கள் நல்லா கண்ணை மூடி கரங்களை தட்டி தகப்பனே, எங்க தேசத்துல இந்த சென்ட் தாமஸ்ல உம்முடைய ஊழியக்காரர் சிந்தின ரத்த மூலியமாய் எங்களுக்குள்ள இப்பொழுதே அக்கினி சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, முதியவர்கள் மேல வேண்டுமே. சூனியங்கள், மாந்திரங்கள் செயலிலிருந்து போகட்டும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தால கட்டுகிறேன். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஒரு 30 செகண்ட் நல்ல கரங்களை தட்டி நல்லா சொல்லுங்க. 10 ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க, 10 அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆசையெல்லாம் நீர்தானே ஆண்டவரே, என் தேவையெல்லாம் நீங்க ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள், ஒரு 3 நிமிடங்கள் நாம் கர்த்தருக்கு அப்படியே நம்மளுடைய அன்பை சொல்லுவோமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீரே எங்கள் ஆசை ஆண்டவர், நீரே எங்கள் தேவை ஆண்டவர். மூடி கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, நம்முடைய ஆசையெல்லாம் அவர்தான். ஓ ஹalleluya ஹalleluya. அப்பா, நாங்கள் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. ஒரு நாள் பேதுருவை பார்த்து கேட்டாரு, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. இன்றும் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, மகனே நீ என்ன நேசிக்கிறியாப்பா? உன் வேலையை காட்டிலும் என்ன நேசிக்கிறியா?
உன் பிள்ளைகளை காட்டிலும் நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு அவருடைய முகங்கள் ஏங்குது. ஆதி அன்புக்கு திரும்பவும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு. தகப்பனே, உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, மனம் இறங்குங்க சுவாமி. எங்களுக்கு கரங்களை உயர்த்தி